வணக்கம். பெரிய சிக்கலான விஷயங்களை எல்லாம் சிம்பிளா உடைச்சு பாக்குற இந்த தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா என்எஃப்டிகள். ஆமா, அந்த மர்மமான சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள தான் நாம இப்ப போக போறோம். ரெடியா? முதல்ல ஒரு நம்பரோட ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு நம்பர் நிறைய பேரு ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ப முடியல. ஒரே ஒரு ட்வீட்க்கு ட்விட்டரோட ஃபவுண்டர் ஜாக் டோர்சியோட முதல் ட்வீட் ஒரு என்எஃப்டியா இவ்ளோ பெரிய விலைக்கு போயிருக்கு. இதுதான் நம்ம மனசுல முதல் கேள்வியே கொண்டு வருது. அந்த விலையெல்லாம் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்எஃப்டினா என்ன, அதோட அர்த்தம் என்ன, வாங்க இந்த டிஜிட்டல் மர்மத்தோட அடிப்படைகளை பத்தி முதல்ல பாத்திரலாம். முதல்ல அந்த பேரையே பிரிச்சு பாப்போமே. என்எஃப்டி, அதாவது நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். இதுலதான் முழு விஷயமே அடங்கியிருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் ஃபஞ்சிபிள். அப்படின்னா என்ன? தனித்துவமானது. அது மாதிரி இன்னொன்னு கிடையாது. ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன், கேளுங்க. உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் நோட் இருக்கு, என்கிட்டயும் ஒரு 100 ரூபாய் நோட் இருக்கு. ரெண்டையும் மாத்திக்கிட்டா மதிப்பு ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் இல்ல. ஆனா உங்க காரை எடுத்துக்கோமே, அதை வேறொரு காரோட அப்படியே மாத்திக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா உங்க காருக்கு ஒரு தனி மைலேஜ் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு, அதுல சின்ன சின்ன கீறல்கள் இருக்கலாம். அது ஒரு தனித்துவமான ஒண்ணு. அதுதாங்க நான் ஃபஞ்சிபிள். அடுத்தது டோக்கன். டோக்கன்னா ஒண்ணுமில்ல, ஒரு சொத்தோட டிஜிட்டல் பதிவு, அவ்வளவுதான். இப்போ உங்க காரை இன்டர்நெட்ல வைக்க முடியாது இல்லையா? ஆனா அந்த காருக்கான ஒரு டிஜிட்டல் அடையாளத்தை உருவாக்கலாம். அதுதான் இந்த டோக்கன். சரி, இப்போதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். என்எஃப்டிக்கள் பத்தி நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் இது. இதை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முழு கான்செப்டும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். நல்லா கவனிங்க. நீங்க ஒரு என்எஃப்டி வாங்குறீங்கன்னா அந்த இமேஜையோ அந்த ஜிஐஎஃப்ஐயோ இல்ல அந்த ட்வீட்டையோ நீங்க வாங்கல. ஏன்னா அதையெல்லாம் யார் வேணாலும் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ண முடியும். எத்தனை காப்பி வேணாலும் எடுக்கலாம். அப்போ நீங்க எதை தான் வாங்குறீங்க? நீங்க வாங்குறது அந்த இமேஜை சுட்டி காட்டுற ஒரு டிஜிட்டல் டேட்டாவை. இந்த டேட்டா பிளாக் செயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொதுவான, யாராலையும் அழிக்கவோ திருத்தவோ முடியாத ஒரு டிஜிட்டல் லெட்ஜர்ல பதிவாகுது. சுருக்கமா சொன்னா, நீங்க வாங்குறது அந்த ஓவியத்தை இல்ல, அந்த ஓவியத்தோட ஒரிஜினல் ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட்டை வாங்குறீங்க. அதுவும் ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட். ஓகே. வெறும் டேட்டாவை ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ஏன் இவ்ளோ கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கொடுக்குறாங்க? அடுத்த பெரிய கேள்வி இதுதான் இல்லையா? பாருங்க, இதுக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. இது பல விஷயங்களோட ஒரு கலவை. ஒன்னு, இது ஒரு புத்தம் புது டெக்னாலஜி. அடுத்து ஸ்பெக்குலேஷன், அதாவது இப்போ வாங்கி வச்சா ஃபியூச்சர்ல பெரிய விலைக்கு போகும்னு ஒரு நம்பிக்கை. மூணாவது ஸ்கேர்சிட்டி, அதாவது பற்றாக்குறை. ஒரு சில என்எஃப்டிக்கள் மட்டும்தான் இருக்கும்போது அதுக்கு டிமாண்ட் அதிகமாகுது. நாலாவது சோஷியல் ப்ரூஃப். ஒரு பெரிய செலிபிரிட்டி அதை வாங்குறாங்கன்னாலோ உருவாக்குறாங்கன்னாலோ அதோட மதிப்பு தானா ஏறிடும். கடைசியா யூட்டிலிட்டி. சில என்எஃப்டிக்கள் வச்சிருந்தா உங்களுக்கு சில நிஜ உலக பயன்கள் கூட கிடைக்கலாம். உதாரணத்துக்கு, பீப்பிள்னு ஒரு ஆர்டிஸ்ட் தன்னோட டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்கை ஒரு என்எஃப்டியா வித்தவல எவ்வளோ தெரியுமா? தலை சுத்திடும். கிட்டத்தட்ட $69 மில்லியன். அது மட்டும் இல்ல, கிரிப்டோ பங்க்ஸ்னு ஒரு கலெக்ஷன் இருக்கு. பார்க்க சிம்பிளான டிஜிட்டல் கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல சிலது ஒவ்வொன்றும் $10 மில்லியன் மேல விலை போயிருக்கு. கடைசில விஷயம் ரொம்ப சிம்பிள். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். ஒரு மொனாலிசா ஓவியம் மாதிரி ஒரு அரிதான பொருளுக்கு ஒருத்தர் எவ்வளவு விலை கொடுக்க தயாரா இருக்காரோ அதுதான் அதோட மதிப்பு. என்எஃப்டிக்கும் அதே கதை தான். நம்மில் பலரும் என்எஃப்டிங்கிற வார்த்தையை இப்போ சமீபத்துல தான் கேட்டிருப்போம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டெக்னாலஜி நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே பழையது. பாருங்க, முதல் என்எஃப்டி குவாண்டம்னு பேரு. அது 2014லயே கெவின் மெக்காய் என்பவரால் உருவாக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் 2017ல கிரிப்டோ பங்க்ஸ், கிரிப்டோ கிட்டீஸ் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாக ஆரம்பிச்சது. ஆனா 2021ல தான் இது பூம் ஆகி உலகத்துல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அப்ப பாருங்க, இது இப்போ திடீர்னு முளைச்ச ஒரு விஷயம் இல்ல. 2014ல உருவாக்கப்பட்ட அந்த முதல் என்எஃப்டி குவாண்டம் இன்னைக்கு டிஜிட்டல் வரலாற்றோட ஒரு முக்கியமான சின்னமா மாறிடுச்சு. அதோட மதிப்பு இப்போ எவ்வளோ தெரியுமா? $7 மில்லியன் மேல. சரி, இவ்வளவுலாம் பேசுறோமே, ஒரு என்எஃப்டிய நாமளே எப்படி உருவாக்குறது, இல்ல எப்படி வாங்குறது? இது ரொம்ப கஷ்டமான விஷயமா? இல்லவே இல்ல. நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். முதல்ல உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான ஒப்பீடு சொல்றேன். உங்க என்எஃப்டிய ஒரு கார்னு நினைச்சுக்கோங்க. அத ஓட்ட பெட்ரோல் தேவையில்லையா? அதுதான் கிரிப்டோ கரன்சி. உதாரணத்துக்கு ஈதர். அந்த காரையும் பெட்ரோலையும் வைக்க ஒரு கேரேஜ் வேணும். அதுதான் உங்க கிரிப்டோ வாலெட். கார், பெட்ரோல், கேரேஜ், இது மூணும் இருந்தா போதும்.
ஒரு என்எஃப்டியை நீங்களே உருவாக்கணும்னா 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல மெட்டமாஸ்க் மாதிரி ஒரு இலவச கிரிப்டோ வாலெட்டை உங்க போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ செட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த வாலெட்ல கொஞ்சம் ஈதர் கிரிப்டோ கரன்சியை வாங்கி போடணும். மூணாவது, ஓபன் சி, ரேரபிள் மாதிரி ஏதாவது ஒரு என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட்டுக்கு போகணும். நாலாவது, உங்க வாலெட்டை அந்த சைட்டோட கனெக்ட் பண்ணிட்டு நீங்க என்எஃப்டி ஆக்க நினைக்கிற ஃபைலை அப்லோட் பண்ணி அவங்க சொல்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். உங்க என்எஃப்டி ரெடி. சரி, வாங்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதை விட சிம்பிள். அதே மாதிரி உங்களுக்கு ஈதர் கிரிப்டோ கரன்சி இருக்கிற ஒரு வாலெட் தேவை. அதை எடுத்துட்டு மார்க்கெட் பிளேஸ் சைட்டுக்கு போங்க, உங்க வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச என்எஃப்டியை தேடி அதை நேரடியா வாங்கலாம், இல்லனா ஏலத்திலே கேட்கலாம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த என்எஃப்டி ஆட்டோமேட்டிக்கா உங்க வாலெட்டுக்கு வந்துடும். அவ்வளவுதாங்க விஷயம். இப்போ உங்களுக்கு என்எஃப்டினா என்ன, அது ஏன் இவ்ளோ காஸ்ட்லி, அதை எப்படி வாங்குறது விக்கிறதுன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய கேள்வி இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த என்எஃப்டிங்கிறது கொஞ்ச நாள்ல காணாம போற ஒரு தற்காலிக ஃபேஷனா, இல்ல எதிர்காலத்துல நாம சொத்துக்களையும் உரிமையும் பாக்குற விதத்தையே மாத்த போற ஒரு புரட்சியா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?